முகம் பொலிவாக இருப்பதற்கு என்ன செய்யலாம்? நெறைய பதிவுகள்ல நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ முக சுருக்கங்கள் இதுதான் இப்போ நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ எங்க இருக்கக்கூடிய நெறைய நபர்களுக்குமே ஃபேஸ்ல ஒரு சருமம் பொலிவு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப டெட் செல்ஸ் நிறைஞ்சு கொஞ்சம் தூரம் வெளியில போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, உடனே முகம் ரொம்ப டல் ஆயிடுச்சுங்க. எனக்கு வீட்லேருந்து கிளம்பும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஒரு 1 ஹவர்க்குள்ள என்னுடைய முகம் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஸோ சன்ஸ்கிரீன் எனக்கு இந்த சன்லைட்ல போகும்பொழுதே எனக்கு ரொம்ப சுருக்கங்கள் இருக்கு. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். ஈவினிங் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப டயர்டான மாரி ஸ்கின் நமக்கு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? முக்கியமாக இந்த ஜூஸஸ் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த ஜூஸ் குடிக்கும்போது பெரும்பாலும் ஒரு பழச்சாறோ, நம்ம வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஜூஸ் மாதிரி குடிக்கும்பொழுதோ உடல்ல நிறைய பலன்கள் இந்த மாதிரி நம்ம ரெகுலரா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது முகத்துல நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டெட் செல்ஸ் எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முகம் பொலிவாக இருப்பதற்கு என்ன செய்யலாம்? நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ முக சுருக்கங்கள் இதுதான் இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ எங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்குமே ஃபேஸில் ஒரு சருமம் பொலிவு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப டெட் செல்ஸ் நிறைஞ்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் வெளியில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா உடனே முகம் ரொம்ப டல் ஆகிடுச்சுங்க. எனக்கு வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஒரு 1 ஹவர்க்குள்ள என்னுடைய முகம் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஸோ சன்ஸ்கிரீன் எனக்கு இந்த சன்லைட்டில் போகும்பொழுதே எனக்கு ரொம்ப சுருக்கங்கள் இருக்குது. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன். ஈவினிங் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ டெட் செல்ஸ் எல்லாமே முகத்தில் அங்கங்கே இருக்குது. கருமை நிறத்தில் திட்டுக்கள், ஈவன் டோன் முகத்தில் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. அது முகத்தில் சுருக்கங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. இந்த முக சுருக்கங்கள் ஏற்படுவதற்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா முகத்தில் நமக்கு சுருக்கங்கள் இருந்ததுன்னா உடல்லையுமே நமக்கு தோல் பகுதி சுருக்கம் ஏற்படும். ஸோ ஸ்கின் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? முக்கியமாக இந்த ஜூஸஸ் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த ஜூஸ் குடிக்கும்போது பெரும்பாலும் ஒரு பழச்சாறோ, நம்ம வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஜூஸ் மாதிரி குடிக்கும்பொழுதோ உடலில் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த சாறு நம்ம பருகும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிளட்டில் நமக்கு சீக்கிரமாக நமக்கு கலந்து அதற்கு ஏற்ற மாதிரி பிளட்டில் ஈஸியாக கலந்து நமக்கு அதோட பவர் உடனே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்கிறோமா, ஒரு ஜூஸ் பழச்சாறோ அந்த மாதிரி நம்ம குடிப்போம். ஸோ தொடர்ந்து இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கும்பொழுது சருமத்திற்கு ரொம்ப நல்லது. அப்படின்னா எது நம்ம குடிக்கலாம்? இதில் முக்கியமாக நம்ம சாத்துக்குடி சாறு. ஸோ இந்த சாத்துக்குடி அப்படின்னு சொல்கிறது நம்ம தினம்தோறும், ஸோ இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சருமத்திற்கு பொலிவை தரக்கூடியது. ஸோ இப்போ தினந்தோறுமோ இல்லை வாரம் 3-4 முறையாவது நம்ம இந்த சாத்துக்குடி ஜூஸ் பருகிட்டு வரலாம். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்கும், உடலில் பாதிப்புகள் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கும், செல் டேமேஜ் இருக்குது இல்லைங்களா, அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. அதே மாதிரி கருப்பு திராட்சை. ஸோ இந்த சாறு குடிக்கும்பொழுது இது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, சருமம் பொலிவாக இருப்பதற்கு, சருமத்தில் எனக்கு என்னன்னே தெரிலங்க அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் இருக்குது அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். ஸோ முகத்தில் சுருக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த திராட்சை சாறை நல்லா ஒரு காட்டனில் டிப் பண்ணி முகத்தில் நம்ம வைப் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ முகத்தில் நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீம் எடுக்கணும். ஸோ ஆவியில் முகத்தை நம்ம காட்டும்பொழுது ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி நமக்கு டெட் செல்ஸ் சீக்கிரமாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போடுறனாலும் இந்த கருப்பு திராட்சை இருக்குங்களா, பன்னீர் திராட்சையோட சாறு வீட்டிலேயே எடுத்து அந்த ஃபேஸ் பேக்கில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது முகத்தில் நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டெட் செல்ஸ் எல்லாமே உதிர ஆரம்பிக்கும். ஸோ இன்டர்னலாக உள்ளுக்கும் நம்ம திராட்சை சாறு பருகும்போது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் உடல்லே நமக்கு ஒரு பொலிவு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிளட் பியூரிஃபையர். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளியேறுவதற்கு நமக்கு கருப்பு திராட்சை சாறு பயன்படுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா மாதுளை.
ஸோ மறக்காமல் வாரம் 2 முறையாவது மாதுளை சாறு நம்ம பருகிக்கிட்டு வரணும். ஸோ இந்த மாதுளை சாறு நம்ம பருகும்பொழுது கட்டாயம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் பெஸ்ட்டு, அதாவது அயன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மாதுளை ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ மாதுளையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ ஹீமோகுளோபின் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், சருமமும் பொலிவாக இருக்கும். ஸோ வாரம் ஒரு முறை நம்ம வந்து அவுட் சைடில் நிறைய ஒர்க் பண்ணுறோம், சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக முகத்திற்கு ஸ்டீம் எடுக்கணும். அதனால தான் நீராவி குளியல் அப்படின்ற ஒரு முறையும் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சருமத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பிரச்சனைகள், ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது, இல்லை ஆயிலி ஸ்கின் இருக்குது, அதிகமான வியர்வை இல்லை வியர்வையே வரல, இது மாதிரி சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கல்லீரலோ இல்லை நமக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் நீராவி குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதம் ஒரு முறையாவது இதை நம்ம பயன்படுத்தணும். அதாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த நீராவி குளியலை நம்ம பயன்படுத்தலாம். இதில் சேர்க்கப்படக்கூடிய மூலிகைகள் ஒவ்வொன்றுமே வந்து அவர்களோட உடல் வாகு, உடல் தன்மை இதற்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு முறை தான் இந்த நீராவி குளியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம எடுக்கும்போது ஸ்கின் நல்லா நமக்கு பொலிவாக இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தினம்தோறும் நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்னது? ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சந்தனம். இந்த செஞ்சந்தனத்தோடு நம்ம வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னா, செஞ்சந்தன பொடி நமக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு போதும். இதனோட கோரைக்கிழங்கு பொடி 50 கிராம், பூலாங்கிழங்கு பொடி 50 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம். ஸோ இந்த 4 மூலிகையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பு திராட்சை இருக்குது இல்லைங்களா, இதனோட சாறு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கற்றாழை சாறு, ஸோ கற்றாழை சாறு விட்டு கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா தயிர், ஸோ தயிர் சேர்த்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி இதை ரெகுலராக போடணும். ஸோ ஃபேஸில் வந்து நம்ம அதில் ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக நம்ம போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு மாதம் 40 நாட்கள் இது தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய முக சுருக்கங்கள், கரும்புள்ளிகள், நிறைய பேருக்கு இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை இருக்கும், வாட்ஸ் இருக்கும், கருமை நேரத்தில் சின்ன சின்னதாக வந்து மச்சம் மாதிரியே வாட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு கழுத்தை சுற்றி மருக்கள் இருக்கும், முகத்தை சுற்றி மருக்கள் இருக்கும். இது மறைவதற்கும் நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தலையில் டேண்ட்ரஃப் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ பொடுகு பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா சருமத்திலும் நமக்கு பிரச்சனை ஏற்படுது. சிலருக்கு வந்து முகத்தில், நெற்றியில் அதிகமாக சின்ன சின்னதாக நமக்கு வந்து வியர்க்குரு மாதிரி முகப்பருக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முகப்பருக்கள் ஷோல்டரில், தோள்பட்டையிலும் நமக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து பருக்கள் இருக்கும். இதற்கு காரணம் டேண்ட்ரஃப் இருக்கலாம். ஸோ அந்த டேண்ட்ரஃப் இருந்தால் அதற்கேற்ற சிகிச்சைகளும் எடுக்கணும். வாரம் 2 முறை பொடுதலை தைலம், ஸோ இந்த பொடுதலை தைலம் வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை தலைக்கு குளியல் எடுக்கும்போது பொடுகு பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிகமான உப்பு, புளிப்பு, இனிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறதும் தவிர்த்துட்டு மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் அதற்கான சிகிச்சைகளும் எடுக்கணும். ஸோ இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முக சுருக்கம், முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், வியர்க்குரு மாதிரி அடிக்கடி வர்றது, இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.